அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க பயன்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் தேர்தல் பத்திரங்கள் அளிக்கப்பட்ட நன்கொடை விவரங்களை வெளியிட வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டது. தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க அவகாசம் கேட்ட ஸ்டேட் வங்கியின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் வங்கி சமர்ப்பித்தது. இந்த விவரங்களை நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இதில் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளித்த நிறுவனங்களின் விவரம் இடம்பெற்றிருந்தது. எனினும் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்தது என்ற விவரங்கள் இடம்பெறவில்லை. எந்தெந்த கட்சிக்கு யார் யார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி வழங்கினார்கள் என்பதை வெளி உலகிற்கு கொண்டு வரும் வகையில் தேர்தல் பத்திரங்களில் உள்ள பிரத்யேக வரிசை எண்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மற்றொரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. இதன்படி புதிய தரவுகளை SBI அளித்தது. இந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இந்த தரவுகளின்படி பாஜக 7000 கோடி அளவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்றுள்ளது. பாஜகவுக்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 1397 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளது. பாஜகவிற்கு 2018 மார்ச் மாதம் மட்டும் 210 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. 2018 முதல் 19ஆம் நிதியாண்டில் பாஜகவுக்கு 1451 கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது. 2019, 2020 2555 கோடி ரூபாய் பாஜக பெற்றுள்ளது. 2021 நிதியாண்டில் பாஜகவுக்கு 22.38 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இதே 2021-22 நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 1033 கோடி ரூபாய் பாஜக பெற்றுள்ளது. 2022-23 நிதியாண்டில் 1294 கோடி ரூபாய் பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் பாஜகவுக்கு 421 கோடி ரூபாய் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பத்திரம் மூலம் திமுக கட்சி பெற்ற 656.5 கோடியில் 509 கோடி ரூபாயை லாட்டரி மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் கொடுத்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக காங்கிரஸ் கட்சி 1334.35 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. அதிமுக பெற்ற 6 கோடி ரூபாயில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் மட்டும் 5 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.